வணக்கம், நான் சுரேஷ். என்ன வீடியோ என்றால், நாங்கள் இப்போ வேலையால் வந்து நிற்கிறோம். இரவு புட்டா வைக்க போகிறோம். நானும் ஃப்ரெண்டாலும் இந்த மாதிரி இருக்கண்டு. இதுதான் ஷார்ட் வீடியோ அமையும். வாங்க வீடியோக்களில் போகலாம். ஆனால் சிரிக்காதீங்க, நம்மளால புட்டுகள் பெருசாக அவிக்க தெரியாது. என்னென்ன மாதிரி செய்கிறோம்ன்றது தான் இதுதான் வீடியோ. குழாப்புட்டில் வச்சிருக்கலாம் நேரம் கொஞ்சம் 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 போட்டோம். ட்ரெயின்டு தேங்காய் பூ போடணும், ட்ரெயின்டு மா போடணும், ட்ரெயின்டு தேங்காய் பூ போடணும். சரிப்பட்டு வரும். அதுக்கு அரிசி மாவு இல்லம்மா ரெண்டும் கலந்து ஏன் தனியாக வெள்ளையில வச்சிருக்கலாம். அப்போ கொண்டு வா, மெதுவாக போடு. உள்ளுக்க இறங்கி சொன்ன மாதிரி இந்த சொதி தான் அப்படியா கூழாக்குண்ட வண்டி அந்த சுடு தண்ணிக்கு மெதுவாக விட்டுட்டு அப்படியே மூடி விடு. இதுதான் எங்களோட வெளிநாட்டு வாழ்க்கை. 10 மணி புறா வந்தேன்னு மாவு அரிச்சு புட்டா வச்சு சாப்பிட 12 மணி ஆகும். மெதுவாக மூடு. இனி அவியோடும். இனி கறி வைக்கிறது நேரம் கிடையாது. ஓ நல்லா இருக்கும் மேலே. மெதுவாக இப்போ கைப்பிடியில் பிடிக்கிறான் கொட்டாட்டி நாங்கள் தேங்காய் பூவை திருவி பில்லை காட்டி டீப் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, பேந்த இடத்துக்கெல்லாம் வைக்கிறது. இதுதான் எங்களை வாழ்க்கை உடனே திருவுரையில். அவன் ஏதோ கஷ்டப்பட்டு வச்சு கொண்டிருக்கான், நல்ல படம் போய்க்கிறான். அவன் பேமஸாக வந்துடும் புட்டா வைக்கிறது இல்லை. எல்லாரும் கூப்பிட்டாலும் போடு. சந்திரன் நீ வா புட்டா வைப்பான். அடுத்த சோறு காய்ச்சுவோம். இனி பொரிச்ச மீன் எல்லாம் பொரிக்க போகிறோம். பாருங்கோ. அப்புறம் என்ன இருக்கா எல்லாம் போட்டு தாளிக்கலாம். பத்தி கறி வந்து வைக்கப்புறம் புட்டா விங்கிட்டுது. அடுத்தது மீன் பொரியல் அது எல்லாம் செய்யணும். இன்னும் சரியான குளிர் வேலையால் வந்து சாப்பாடை செய்து சாப்பிட்டுட்டு எரிபடி 5 மணி குழம்பு வேலை கூடணும். இதுதான் எங்களோட வாழ்க்கை. வெளிநாடு என்று சொல்லு மிஷின் தான். ஒரு 2 மணி நேரம் நித்திர உள்ளவணும். அதில் 10 1 மணி நேரம் ஃபோன் பார்க்கும். அதுக்கு 10 ஜனி வந்து அதுக்கு ஒன்று நாட்டுக்கு வேலை. 5 மணி 6 மணிக்கு அந்த டெலிவரி கதை காட்டி அதோட சண்டை. யார் வேலை செய்யண்டா ஒரு ஆள் இங்கே கட்டினா சமைச்சு தருமாடா. ஐயோ ஐயோ இது ஒரு வித்தியாசமான சமையல். கடைசியாக போடுறது, நாங்கள் முன்னுக்கு போடுறோன்னு. ஓகே எல்லாம் ஒன்று தான் என்ன அவிஞ்சா சரி. சரி அடுத்தது கறி தக்க காட்டுவோம் வீடியோவை. சரி புட்டு கறியெல்லாம் சமைச்சாச்சு. சோறுகள் மீன்கள் எல்லாம் பொரிச்சாச்சு. கறி தான் கொஞ்சம் அளமெல்லாம் வத்திட்டுது, வெள்ளையாக வந்திருக்கு. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சரி பாப். ஓகே ஒரு மாதிரி சமையல்லாம் முடிய 12 மணி ஆச்சு. சாப்பிட்டுட்டு படுப்போம். ஓகே இதில் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறோம். பாய். மாட்டினா ஆடும் எப்படியே படிச்சு. சரி பாஸ்மதி புரோட்டின் அரிசி போட்டு பார்ப்போம், சமைப்போம். நீ அங்கே ரெண்டு என்ன தெரிஞ்சாலும் கிடையாது. பறந்துடும் கையில். நாளைக்கு வேலையும் இல்லை, கையெல்லாம் பொங்கிட்டு.
தண்ணி தான் கொஞ்சம் கூட வச்சுட்டேன், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இனி வந்து அவப்பேர் உள்ளுக்கு இதா இதான் எங்கடா வைப்பேன் ஊரில் தடியல் கொஞ்சம் அவியட்டும். பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ரக்கலாம்னு நினைக்கிறேன். இதோட நான் எமர்ஜென்சி சமையலுக்கு இந்த பாஸ்மதி அரிசி நல்லா ப்ரோக்கே. ஆனால் மற்றது இரவில் செமிபாடு மடை வேலை செய்கிற நேரம் சாப்பிட்றாங்க, பசி எடுக்கும் பக்கன்னு செமிச்ச வச்சு கஷ்டமான வேலை செய்கிறாங்க. ஏன்னா அந்த அரிசி ஊர்லேருந்து என்ன சொல்கிறோம், கோழிக்கு போடுற அரிசி. அடுத்தது மீன் பொரிக்க போகிறோம். இது புரியட்டும். இப்போ வேலை முடிஞ்சு வந்து சமையல் நடக்குது பார்த்தீங்களா. சரி, கொஞ்சம் பிரேக் பண்ணுவீங்க. அரிசி அவிஞ்சு கொண்டு வந்துட்டது. 5 நிமிஷத்தில் அவியுது பார்த்தீங்கன்னா. இது என்ன வேலை சுகம் இந்த அரிசி. இப்போ கஷ்டப்பட்டு வேலை டைமில் இது வந்து சாப்பிட்டால் என்ன பார்க்கணும் செமிச்சிடும். அவ்வளோத்துக்கு செமி மாடடையும். அமர்த்தி பேர் எடுத்து அவப்பேல் சரி அவிஞ்சிட்டது. இந்த ஆகிட்ட கஞ்சி ஏன்னா பொங்கல் ருச்சியாக வந்துடும். பொங்கல் வச்சுட்டு இதுக்கு தண்ணியை கொஞ்சம் விடுவேன். சுடு தண்ணி வயரில் முழுங்குது. ரைட் நிப்பாடு. சரி, எண்ணெய் விட்டாச்சு சட்டைக்கு. கொதிக்கட்டும், கொதிச்சு வச்சு போடுவோம். இதோ என்ன கருதக்கூடாது. பெரிய மீன் 3 தான் போடும். காற்றுக்கு எண்ணெய் அடிக்க அதை வந்து கதவை தட்டுற மாதிரி இந்த அதை வந்து கதவை தட்டணும். யாரும் ஜாகதான் தேவை. சரி, மீன் பொரியல் பொரிச்சு ரெடி ஆயிட்டுது. கோழிக்கறி கிழங்கோ மத்தியானம் காய்ச்சிட்டோம். இதை சூடு காட்டுறோம். ரெண்டாவது தெரியும் தானே, வேலையில்னா ஒன்றை நீளமாக வச்சு போட்டு இப்போ இந்த 2 நாளைக்கு வச்சு சூடு காட்டி சாப்பிட்றோம். அதுதான் எங்களோட வாழ்க்கை. கல்யாணம் கட்டாத வாழ்க்கை. கல்யாணம் கட்டினவனுக்கு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். 10 கடை இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட இல்லையாடா? நாங்கள் கடை பூட்டியாச்சு இன்றைக்கு வேலைக்கு. தெரியும் ஓன வேலை இல்லையா? அவர் பார்த்தா ஜனத்தை காணல இப்போ பூட்டுவோம்ண்டார். நீ தான் சாப்பிட்டு கூட்டிகிட்டு ஓடி வந்துச்சு. கதை தான் செய்யணும்.
அங்கே ஓடு எங்கே